Taste the Daily. அண்மை செய்தி. கோவை விமான நிலையத்தில் சென்னை செல்வதற்காக வந்த ஈரோட்டைச் சேர்ந்த பயணியிடம் கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் சசிகுமார், விவரங்களை பதிவு பண்ண. வணக்கம் அருண். அமைதியாக இருந்த கோவை மாவட்டம் கடந்த 3.5 ஆண்டுகளாக சட்டவிரோத செயல்களின் கூடாரமாக மாறி வருவது கோவை மாவட்ட மக்களை மிகப்பெரிய அதிர்ச்சியிலும் சங்கடத்திலும் ஆழ்த்தியுள்ளது. இந்த நிலையில் இன்று கோவை விமான நிலையத்தில் கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்தது மிகவும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூர், ஷார்ஜா உள்ளிட்ட நாடுகளுக்கும் மற்றும் உள்நாடுகளுக்கும் விமானங்கள் இயக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நேற்று இரவு சென்னை செல்ல விமானம் புறப்பட தயாராக இருந்த நிலையில் விமான நிலைய வளாகத்தில் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிகளின் உடைமைகளை சோதனை செய்து கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு பயணியின் பேக்கை சோதனை செய்த போது அதில் கைத்துப்பாக்கி ஒன்று இருந்தது மிகவும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விசாரணையில் அவர் ஈரோட்டைச் சேர்ந்த சக்திவேல் என்பதும் மாங்காட்டில் சொந்த தொழில் செய்து வருவதால் சென்னை செல்வதற்காக விமான நிலையம் வந்ததும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்களிடையே கையில் வைத்திருந்த கைத்துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் பீளமேடு காவல் நிலையத்தில் தகவல் கொடுத்து அவர் சக்திவேலையும் காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர். தற்பொழுது தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கைத்துப்பாக்கிக்கு உரிமம் வைத்துள்ளாரா அல்லது உரிமம் இல்லாத சட்டவிரோத கைத்துப்பாக்கியா என்பது குறித்தும் போலீசார் தற்பொழுது தொடர்ந்து விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். எதுவாக இருந்தாலும் விமான நிலையத்தில் அனுமதி இல்லாமல் கைத்துப்பாக்கியுடன் நுழைந்த ஒரு சம்பவம் கோவை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைவரையும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மட்டுமல்ல, விமான பயணிகளையும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அருண், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சசிகுமார். அண்மை செய்தி. கோவை விமான நிலையத்தில் சென்னை செல்வதற்காக வந்த ஈரோட்டைச் சேர்ந்த பயணியிடம் கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அண்மை செய்தி. கோவை விமான நிலையத்தில் சென்னை செல்வதற்காக வந்த ஈரோட்டைச் சேர்ந்த பயணியிடம் கைத்துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது.